இணையம் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பி பயின்ற தமிழ் பாடல்கள். தமிழ் இலக்கியத்தின் சங்ககால பதிவாக 2000 ஆண்டுகளுக்கு முன் நமது முப்பாட்டன் முருகப்பெருமானை பற்றி எழுதப்பட்டது திருமுருகாற்றுப்படை. அதன் முதல் பாடல் உலகம் முவப்ப வளநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓவரை மைக்கும் சேன் விளங்க விரொளி உருணர் தாங்கிய மதருடை நோன்பால் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வாணுதல் கணவன். தமிழர்கள் ஆதிகாலம் தொட்டு உலகளாவிய சிந்தனையை கொண்டனர் என்பதை பல பாடல்களில் உணர்த்தியுள்ளனர். பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு லாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கம்பராமாயணத்தில் உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என கம்பர் பாடியுள்ளார். திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் என்ற பதம் இந்த நூல்களில் முதற் பாடலில் வந்துள்ளது. இவ்வாறான உலகளாவிய சிந்தனையை மனித இனம் பரிணமித்து வாழ்வதற்காக வடித்து தந்துள்ளனர். இதற்கு சான்றாக உள்ளது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்குன்றனாரின் பாடலாகும். தமிழ் மொழி ஒரு இசைமொழி. ஆகவே முத்தமிழில் இசைக்கும் இடம் தந்துள்ளனர். இசைமொழியா எப்படி என்று தோன்றுகிறதா? குறிலை குறுக்கியும் நெடிலை நீட்டியும் ஒற்றெழுத்தை அழுத்தியும் சந்தத்தோடு உச்சரித்தால் பாடல் பிறந்துவிடும். ஆழ நெடுந்திரையாறு கடந்திவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ ஏழமை வேட இறந்திலன் என்று எனை ஏசாரோ என கம்பர் தன் பாடல் வரிகளில் இசையை பொதிய வைத்துள்ளார். முடியல் என்பது ஒரு சந்தநடை. 1000 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள அதன் பயன்பாட்டை இப்பொழுது சிந்திப்போம். உண்ணாமுலையுமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திரள் மலரை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே என திருஞான சம்பந்தர் திருக்கடைக்காப்பில் பாடியுள்ளார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெனை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காலா இனி அல்லேன் எனலாமே என நம்பியாரூரர் தன் முதற் திருப்பாட்டை முடியலில் அமைத்துள்ளார். அடுத்ததாக மறுபடியும் கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு முடியல் சந்த பாடல் வெய்யோ நொழி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோன் எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரங்கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவன்பதொர் அழியா அழகுடையான். நம் சமகாலத்தில் வாழ்ந்த பாரதிதாசனார் தொகுப்பில் உள்ள முடிகிற சந்த பாடல் கொள்ளை வாழினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. நாம் பார்த்த இந்த 4 பாடலையும் சந்தத்தோடு கலந்தால் உண்ணாமுலையுமையாளொடும் உடனாகிய ஒருவன் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா வெய்யோ நொழி தன்மேனியின் விரி சோதியின் மறைய உதவாதினி ஒரு தாமதமுடனே வெளி தமிழா. நான் தமிழ் மொழி இசைமொழி என்று கூறியதன் பொருள் இப்பொழுது புரிந்திருக்கும். தமிழர்களின் இசை என்பது இயற்கையோடு இசைந்து வருவது என்பதை உணர்த்தும் ஒரு பாடல். மறுபடியும் கம்பனை தொடாமல் முடியாது. உலக்கை இடிப்பது போன்ற இசையை உடைய கம்பனது பாடல்
உறங்குகின்ற கும்ப கண்ணனுங்கள் மாய வாழ்வலாம் இறங்குகின்றதின்று கான். எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். தமிழில் உள்ள ஐவகை நிலங்களை பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடு உரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணர் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. இதில் மலையும் மலை சார்ந்த பகுதி என்றவுடன் நினைவுக்கு வருவது திருக்குற்றாலம். குற்றாலம் என்றாலே நினைவுக்கு வருவது அங்குள்ள குரங்குகள் மற்றும் திருக்குற்றால குறவஞ்சி நூலும் தான். அதிலிருந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்து சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி அருவி தேனருவி திரையெழுந்தி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூனலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே, முழங்கு திரை புனலருவி கலங்கென முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும், கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி நடிப்போம், கிம்புரியின் கொம்புடித்து வெம்பு திணை இடிப்போம், செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேனலர் சண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும், வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர், வளம் பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே. தமிழர்களின் வரலாற்றில் சோழர்களின் ஆட்சியே பொற்காலம் என பொறிக்கப்பட்டுள்ளது. அதிலும் அருள்மொழி சோழன் மற்றும் அரசேந்திர சோழன் அவர்களின் ஆட்சி காலத்தில் சோழ மண்டலம் கடல் கடந்து கடாரம் வரை விரிந்து விளங்கியது. ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் சோழ மன்னனை வாழ்த்துவது போன்ற ஒரு பாடல். கத்து திரைக்கடல் சூழ வணிக்கொரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்புற மேன்மை கணக்கில வாய்ந்தவனே, முத்தமிழை பெயர் வித்தக நாவில் நுழைந்திரு நாயகனே, மூவுலகம் புகழ் சோழ பராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பார் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் சினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பார் எனத்தான் அழுத்தார் தமைப்பேனும் குலசேகரன் வாழ்கவே, போர்முனையில் புகும் சேர முடித்தலை போயிரன பெரும் வீரம் விளைத்தனை புலி வரைந்த கொடையசை முன்பகவர் முடி துறந்துண தடி பணிந்திடுவ, பொன்னி வள நாடு கன்னி தமிழ் வீடு என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு, வாழ்க வாழ்க வீர சோழ ராஜ ராஜன் வாழ்கவே. நம் தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு அதன் லகரம்தான். திருஞான சம்பந்தர் திருக்கடைக்காப்பில் லகரத்தை அழகாக கையாண்டிருப்பார். லகரத்தை சரியாக உச்சரிக்க பழகுபவர் இந்த பாடலை பயின்றாலே போதும். ஒழுகலறிதளி கலியில் ஊழி உலகு பழி பெருகு வலிய இணையா, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை, தொழுதுலகில் இலகும் மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமல நகர், பழுதிலிரை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழி மொழிகள் மொழித்தகையவே, ஒழுகல் அறிதளி கலையில் ஊழி உலகு பழி பெருகு வலிய இணையா, முழுதுடல் எழுமயிர்கள் தழுவு முறை குழுவினோடு கெழுவு சிவனை, தொழுதுலகில் இலகும் மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர், பழுதிலிரை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழித்தகையவே, ஒழுகல் அறிதளி கலையில் உலகு பழி பெருகு வழியை நினையா,
முழுதுடல் எழுமயிர்கள் தழுவ முனை குழுவினோடு கெழுவ சிவனை தொழுதுலகில் இலகுமலம் மொழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதிலிற எழுதுமொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழித்தகையவே. தமிழ் மொழியை பயில்வதே ஒரு அலாதியான மகிழ்ச்சி தான். அதிலும் சங்க இலக்கிய பாடல்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம்தான். வேறு சில பாடல்களோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் தருண்.